திடீரென்று அவர் அங்கே மயங்கி விழுந்தார். கூடியிருந்தவர்கள் பயந்து போனார்கள். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை பிரார்த்தித்துக் கொண்டிருந்த மனிதர் திடீரென மயக்கமடைந்தார். பாதுகாவலர்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் நம்பிக்கை இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். இறுதியில் மதீனாவின் மண்ணில் கலக்க வேண்டும் என்ற அவரது ஆசையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அவர் அங்கேயே மரணமடைந்தார். குடும்பத்தினரின் சம்மதத்துடன் ஜன்னத்துல் பகீயில் அவரை நல்லடக்கம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது. ஜனாசா தொழுகையில் சுமார் 500 பேர் கலந்து கொண்டனர். இமாம் தொழுகையை முடித்து திரும்பிய போது திடீரென மதீனாவில் பலத்த காற்று வீசத் தொடங்கியது. வானத்திலிருந்து ஒரு பறவை கீழே இறங்கி வருவது போல இமாமுக்கு தோன்றியது. அது அருகில் வந்த போது அது பறவை அல்ல, மாறாக பறக்கும் ஒரு குதிரை என்று இமாம் உணர்ந்தார். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இமாமுக்கு பின்னால் நின்றவர்களுக்கு இதை காண முடியவில்லை என்பதுதான். அந்த குதிரை ஜனாசாவுக்கு அருகில் வந்து நின்றது. இறந்தவரின் காதில் ஏதோ சொல்வது போல பார்த்தது. பின்னர் முன்னங்கார்களை உயர்த்தி சத்தமாக ஒலி எழுப்பியது. பிறகு வந்தபடியே வானத்திற்கு பறந்து சென்றது. ஒரு மலக்கு, அதாவது வானவர் குதிரை வடிவில் வந்து அந்த ஜனாசாவை வரவேற்றதாக இமாமுக்கு தோன்றியது. இமாம் அங்கேயே சுஜூதில் விழுந்து அல்லாஹ்விடம் அந்த மனிதருக்காக பிரார்த்தித்தார். அல்லாஹு அக்பர். மதீனாவின் மண்ணில் நல்லடக்கம் செய்யப்படும் பாக்கியத்தையும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்திற்கு சாட்சியாகவும் முடிந்த அவர் எவ்வளோ பெரிய பாக்கியவான். நண்பர்களே, மஸ்ஜிது நபவியில் உள்ள பச்சை குவிமாடத்தை உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லிம்கள் மிகுந்த மரியாதையுடன் பார்க்கிறார்கள். இந்த குவிமாடத்திற்கு கீழேதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் கபர்கள், அதாவது கல்லறைகள் உள்ளன. பச்சை குவிமாடத்தின் மேல் ஒரு சிறிய ஜன்னல் போன்ற அடையாளத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதை பற்றி ஒரு பிரபலமான வரலாறு உள்ளது. மதீனாவில் கடும் வறட்சி ஏற்பட்ட போது மதீனாவாசிகள் ஆயிஷா பீபி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் தங்கள் கஷ்டத்தை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபருக்கு மேலுள்ள கூரையில் வானத்தை பார்க்கும் வகையில் ஒரு துவாரத்தை உண்டாக்க ஆயிஷா பீபி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆலோசனை கூறினார்கள். அப்படி செய்தபோது மதீனாவில் செழிப்பான மழை பெய்தது. இந்த ஜன்னல் வழியாக ஒருமுறை ஒரு புறா ரவுலா ஷரீஃபிற்குள் சென்று அங்கேயே இறந்து போனது. அந்த புறாவை வெளியே எடுக்க பாவங்கள் இல்லாத ஒருவர் உள்ளே செல்ல வேண்டும் என்று அறிஞர்கள் கருத்து தெரிவித்தனர். அப்படி பாவங்கள் அறியாத 4-5 வயதுடைய சன்மார்க்கமுள்ள குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறுவனை தேர்ந்தெடுத்தனர். அந்த சிறுவன் புறாவை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தபோது சத்தமாக விழித்து கூறினான், அல்லாவின் மீது சத்தியமாக நான் நபிகளாரின் அறைக்குள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். மரணிக்குவர்கள் உயிரற்றவர்கள் என்று வாதிடுபவர்களுக்கு இதுவே பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கபூரில் உயிருடன் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சான்று. யா அல்லாஹ், வானங்களும் மற்றும் பூமியின் அதிபதியே, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனே, நான் உன்னிடத்தில் நம்பிக்கையுடன் கைகளை உயர்த்துகிறேன். யா அல்லாஹ், உனது கருணையால் எங்களுக்கு அமைதியை தருவாயாக. எங்கள் பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. அறியாமலும் அறிந்தும் நாங்கள் செய்த பிழைகளை நீ பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், உனது அருளின் வாசல்களை எங்களுக்காக திறந்தருள்வாயாக. எங்கள் கண்ணீரை எங்களுக்கு சாதகமான சாட்சியாக ஆக்குவாயாக. ஷைத்தானின் தீங்குகளிலிருந்தும் மனிதர்களின் தீங்குகளிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. குர்ஆனை எங்கள் இதயத்தின் ஒளியாக ஆக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, மஸ்ஜிது நபவியில் நடைபெற்ற ஒரு ஜனாசாவின் போது நம்ப முடியாத ஒரு காட்சி தென்பட்டது. வானத்தின் உச்சியிலிருந்து விசித்திரமான மற்றும் அசாதாரணமான ஒரு குதிரை இறங்கி வருவதையும் அது ஜனாசாவுக்கு மிக அருகில் வந்து நிற்பதையும் மக்கள் கண்டார்கள். அதன் பிறகு அங்கு கண்ட அந்த தெய்வீக அற்புதத்தை பார்த்து கூடியிருந்த அனைவரும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சத்தமாக முழக்கமிடத் தொடங்கினார்கள். நண்பர்களே, அல்லாவின் அன்புக்குரிய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல்களில் மிகவும் சிறப்பான ஒன்று மஸ்ஜிது நபவி. இஸ்லாத்தின் 2வது புனித தலம் இதுவாகும். சவுதி அரேபியாவின் மதினா நகரில் மஸ்ஜிது நபவி அமைந்துள்ளது. சவுதி ஆட்சி காலத்தில் 1994 தான் இதன் மிகப்பெரிய விரிவாக்கம் நடைபெற்றது. இன்று ரவுலா ஷரீஃப் என்று அழைக்கப்படும் அறை இப்பள்ளிவாசலின் தென்கிழக்கு மூலையில் அமைந்துள்ளது. அல்லாவின் அன்புக்குரிய இறைத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலி, உமர் பின் கத்தாப் ரலி ஆகியோர் இங்குதான் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளனர், அருள் புரிகின்றனர். இதற்கு மேலேதான் அந்த பச்சை குவிமாடம் கட்டப்பட்டுள்ளது. மஸ்ஜிது நபவியின் மிக முக்கியமான அடையாளங்களில் இதுவும் ஒன்றாகும். உங்கள் அனைவருக்கும் தெரிந்தபடி உம்ரா அல்லது ஹஜ்ஜுக்காக சவுதி அரேபியா செல்பவர்கள் நிச்சயம் நபிகளாரின் ரவுலாவை தரிசிக்க மதினா ஷரீஃப் செல்வது வழக்கம். மதினாவின் மண்படும் பாக்கியம் கிடைப்பவர்கள், அதாவது மதினா ஷரீஃபின் மரணமடைபவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள் என்று கூறப்படுகிறது. அவர்களின் ஜனாசா மிகுந்த மரியாதையுடன் ஜன்னத்துல் பக்கீக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நல்லடக்கம் செய்யப்படும். அதனால்தான் ஒவ்வொரு முஸ்லிமும் ஹஜ் அல்லது உம்ராவுக்கு செல்லவும், மதினா சென்றடைந்தால் அங்கிருந்து திரும்பாமல் இருக்கவும், அதாவது அங்கேயே மரணிக்கவும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் வெகு சிலருக்கே அந்த பாக்கியம் கிடைக்கிறது. இதுபோலவே ஹஜ் அல்லது உம்ராவுக்காக
மக்கா மற்றும் மதினாவுக்கு என்று செல்ல முடியும் என்று நினைத்து வருந்திக் கொண்டிருந்த ஒரு மனிதர் இருந்தார். அவரிடம் பணமும் செல்வமும் எல்லாம் இருந்தது. ஆனாலும் ஏதோ காரணங்களால் அவரால் செல்ல முடியவில்லை. ஆனால் இம்முறை அவர் அல்லாவிடம் அழுது பிரார்த்தித்தார். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். என்ன நடந்தாலும் இம்முறை தான் மக்கா மற்றும் மதினா செல்வது என்று அவர் உறுதி பூண்டார். பல முயற்சிகளுக்கு பிறகு இறுதியாக அவர் சவுதி அரேபியா சென்றடைந்தார். அங்கு சென்றவுடனே அவர் காபா ஷரீஃபை தரிசித்தார். காபாவின் திரைச்சீலையை, அதாவது கிஸ்வாவை பிடித்துக்கொண்டு அவர் சத்தமிட்டு அழத் தொடங்கினார். சுற்றியிருந்தவர்கள் அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு முஸ்லிமின் இதயமும் அங்கே உருகும் என்றும் அல்லாவிடம் மன்றாடும் என்றும் அனைவருக்கும் தெரியும். உம்ரா முடித்த பிறகு அவர் மதினா ஷரீஃபிற்கு புறப்பட்டார். அன்று அவர் முகத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி காணப்பட்டது. வாழ்க்கையின் எல்லா சந்தோஷங்களும் கிடைத்தது போல இருந்தது. மதினாவில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுலா ஷரீஃபை அடைந்ததும் அவர் மீண்டும் அழத் தொடங்கினார். நபிகளாரின் ரவுலாவின் ஜன்னல் கம்பிகளை பிடித்து அவர் அழுதார். பாதுகாவலர்கள் அவரை விளக்க முயன்றும் அவர் அந்த கம்பிகளில் தலையை வைத்து அழுது கொண்டிருந்தார்.